தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் ஜெரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நிர்வாகிகளிடம் அழுத்தமாகவே தெரிவித்திருந்தார். இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஒரு பெரிய கட்சி நமது கூட்டணியில் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், மகிழ்ச்சியோடு சென்று வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில சிபிஐ அதிகாரிகளினுடைய இந்த அழுத்தத்திற்கும் நெருக்கடிக்கும் தாவேக தலைவர் விஜய் அடிபணிவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பெரிய கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி யாரை குறிப்பிடுகிறார்? தாவேக தரப்பிலும் சரி அல்லது பாஜக அதிமுக தரப்பு வட்டாரங்களிலும் சரி, இது பற்றி என்ன பேசப்படுகிறது? ஜெரி. வணக்கம். 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே இருப்பது என்றால் மிகையாகாது. 26 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சிறு சிறு கட்சிகளை ஒன்றிணைத்து தனியாக தேர்தலை காணுமா அல்லது என்டிஏ கூட்டணியில் இணைவாரா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியிலும் தாவேகா எந்த கூட்டணியில் இடம்பெறும் அல்லது யாருடன் கூட்டணி சேர்வார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழத்தான் தெரிகிறது. இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி தலைமையகத்திலே சென்றிருந்தார். அவர் ஏறத்தால் 5-6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணைக்கு முன்பாகவே விஜயை முடக்குவதற்காகத்தான் சிபிஐ அழைக்கப்படுகிறது, இதற்கு பின்புலமாக பாஜக இருக்கிறது என்ற கருத்துக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரங்களில் நிலவித்தான் வந்திருந்தது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகள் மத்தியில் நேர்காணல் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் பேசும் பொழுது புதிய கட்சி ஒன்று நம்முடைய கூட்டணியில் இணைய போகிறது, அனைவரும் நம்பிக்கையாக இருங்கள் என்று நம்பிக்கையூட்டும் விதமாக பேசியிருந்தார். இந்த கருத்து 3 மாதங்களுக்கு முன்புமே மக்கள் சந்திப்பின் பொழுது பேசியிருந்தார். ஆனால் அப்பொழுது பல கருத்துக்கள் எல்லாம் நிலவப்பட்டது. அதில் முக்கியமாக கூறப்பட்ட கருத்து என்னவென்றால், தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்று தான் அது கருதப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் சிபிஐ விசாரணையில் விஜய் பதிலளித்துக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் இது போன்ற கருத்துக்கள் வெளியாகும் பொழுது பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறதா, இந்த தமிழக வெற்றி கழகத்தை முடக்குவதற்கு பின்னணியில் பாஜக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழத்தான் செய்கிறது. இப்பொழுது தாவேகா யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது அல்லது எந்தெந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்த்து விஜய் தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் என்ற கேள்விக்கு வருவோம். அதாவது முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட அவருடைய கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று அப்பொழுதே தெளிவுபட பேசியிருப்பார். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இருவருக்கும் எதிராகத்தான் நம்முடைய அரசியல் நிலைப்பாடு இருக்க போகிறது என்று அவர் தெரிவித்திருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நகர்வுகளின் பொழுதும் இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டின் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு உதாரணமாக சென்சார் போர்டு விவகாரத்தில், அதாவது ஜனநாயகன் படம் வெளியீட்டு தேதி தள்ளி போவதற்கும் வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதற்கும் சென்சார் யுஎஸ் சான்றிதழ் வழங்கப்படாமல் இருப்பதற்கும் பின்னணியில் பாஜக தான் இருக்கிறது என்று பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் கூட அதற்கு எதிராக ஒரு கருத்தை கூட தமிழக வெற்றி கழகம் தெரிவிக்கவில்லை. விஜயும் மௌனம் காத்துத்தான் வந்தார். ஆனால் இதே சென்சார் போர்டு விவகாரத்தில் காங்கிரஸ் ஒரு நேர்முகமான பாஜகவை விரல் நீட்டிய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். திரைப்படத்துறையில் பல்வேறு நடிகர்கள், இயக்குநர்கள் ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் இதில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்த விஜயோ அல்லது விஜய் சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளோ மௌனமாகத்தான் இருந்தார்கள். இது போன்ற செயல்பாடுகள் பாஜகவுக்கு இவர்கள் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்ற போன்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இருக்கிறது. எனினும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கட்சி நிர்வாகிகளும் சரி, தாவேக தலைவர் விஜயும் சரி, பாஜகவுடனும் திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் 2026 தேர்தலில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து முடிவுகள் எடுப்பதற்கு முழு அதிகாரம் விஜய்க்கே இருப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல 2026 தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் என்றும் தீர்மானங்கள் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தாவேகவுடைய பிரச்சாரத்தினுடைய ஸ்லோகனே வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் கூறப்படுகிறது. அதே போல தொண்டர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும்
வேறொருவரை வாக்களித்து முதல்வர் ஆக்குவதற்கு எதற்காக நாம் இத்தனை ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்திலிருந்து நாம் பாடுபட்டோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் ஆக வேண்டும் என்றும் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் பலர் கருத்துக்களை தெரிவிக்குவதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றி கழகம் தனியாகத்தான் களம் காணும் என்றும் கூறப்படுகிறது. அவர்களுக்காக கூடுதல் பலத்திற்காக உதிரி கட்சிகளையோ சிறு சிறு கட்சிகளையோ இணைத்துக் கொள்வார்கள். அதாவது அவர்கள் கொள்கைக்கு ஏற்றாற் போல அல்லது யார் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் கூட்டணியில் வந்து இணைவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசியல் களத்தில் பொதுவாகவே ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் ஒவ்வொரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் அல்லது ஒரு கட்சி வேறொரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு கூட்டணி தாவுகிறது என்றால் வழக்கமாக ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார்கள். ஒவ்வொரு தேர்தல் களத்திலுமே கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் இந்த தேர்தல் களத்திலுமே தவிக தலைவர் விஜய் அப்படியான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துவாரா என்ற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்கிறது. இருப்பினும் கூட அவருடைய நகர்வுகளாக இருக்கட்டும் மேடை பேச்சுகளாக இருக்கட்டும் தாவேகா பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என்றே தெரிய வருகிறது. இருப்பினும் அவருடைய நிர்வாகிகளும் கூட அவ்வப்பொழுது பேசும் பொழுதும் கொள்கை எதிரியான பாஜகவுடன் ஒருபொழுதும் நாங்கள் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்று அவருடைய கருத்துக்களில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விஜய் நேற்றைய தினம் சிபிஐயில் விசாரணைக்காக ஆஜராக தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய கருத்துக்கள் தான் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அழுத்தத்தின் காரணமாக அதாவது ஒரு புறம் சென்சார் போர்டு சர்ச்சை திரைப்படம் வெளியாகவில்லை, மறுபுறம் தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பாரா என்ற கேள்விக்கு இனி தமிழக வெற்றி கழகம் தான் பதில் கூறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.